ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷமிரா ஷெரீஃப் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலோட ஃபஸ்ட் vlog தான் பார்க்க போகிறீங்க. என் ஃப்ரெண்டோட மேரேஜ் vlog தான். நான் வந்து கிஃப்ட் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். அது வரத்துக்கு டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் நானே போய் கடையில் வாங்கிட்டு மட்டும் வந்துட்டேன். ஆனால் அது எப்படி பேக் பண்ணுறது எனக்கு தெரியல. அதனால் நானும் என் தம்பியும் எப்படியே சண்டை போட்டு பேக் பண்ணி முடிச்சிட்டோம். ஓரளவுக்கு தான் பேக் பண்ணியிருக்கேன். ரிப்பன்லாம் ஒட்டி லேபிள்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எதுவும் தெரிஞ்சதை பேக் பண்ணியிருக்கேன். பார்க்க கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இது அப்படியே பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் தம்பி ஒரு 6:45 ஸ்கூல் கிளம்பிடுவான். நாங்கள் ஒரு 7 மணிக்கெலாம் நாங்கள் வந்து ஆத்தூர் கிளம்பிட்டோம். மூராப்பழத்துலேருந்து கள்ளக்குறிச்சிக்கு பஸ்ஸே கிடைக்கல. ரொம்ப லேட்டாச்சு. எப்படியோ கிளம்பி வந்துட்டோம். ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு வந்த பிறகு ஆத்தூர் பஸ் வந்து ரெடியாக நின்றுருந்துச்சு. போகிறது ஆத்தூர் கிடையாது, தலைவாசல் உள்ள சிறுவாச்சூர்னு ஊருக்கு போகணும். எப்படியோ கண்டக்டர் திட்டு வாங்கி ஊர் பேர்லாம் கேட்டு கண்டுபிடிச்சி சிறுவாச்சூர் வந்து சேர்ந்துட்டோம். பார்க்கவே வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதை வந்து எடுத்துகிட்ருக்கேன். இதான் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீடு. இவ தான் வந்து பொண்ணு பேர் வந்து தேவிமாலா, மாப்பிள்ளை பேர் வந்து ரமேஷ். இதெல்லாம் கொஞ்சம் கிஃப்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் நிறைய கிஃப்ட்லாம் பிரித்து பார்க்கலாம், ஓரளவுக்கு கொஞ்சம் பிரித்து பார்த்துட்டு இருந்தோம். சரி, மற்றதான் அவங்க பிரிச்சுப்பாங்கன்னு ஒரு 2-3 கிஃப்ட் தான் பிரித்து பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். அதாவது ஒரு கிஃப்ட்டு ஒரு அண்ணன் வந்து வச்சாங்க, கொஞ்சம் பெரிய கிஃப்டாக வச்சாங்க. அந்த கிஃப்ட்டை எடுத்தே போஸ் கொடுத்துட்டு இருந்தாளுங்க. ஒரு கிஃப்ட்டே 2-3 பேர் எடுத்து போஸ் கொடுத்துட்டு இருந்தாளுங்க. கிஃப்ட்டு பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து இதுவரையும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணது கிடையாது. அதுவும் ஃப்ரெண்ட்ஸு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எதுக்குமே அட்டன் பண்ணது கிடையாது. அது ஹிந்து மேரேஜுக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டே வந்திருக்கேன். அதனால் எனக்கு பார்க்கலாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து நல்லா ஷேர் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது கொஞ்சம் கேங்காக தான் இருந்தோம். அப்புறம் போக எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். எல்லாமே கேக்லாம் வெட்டி முடிச்சாச்சு. பாதி பேர் பார்த்தீங்கன்னா நேற்றே வந்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் காலையில் நான் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு போயிட்டாங்க. நான் வந்து முகூர்த்தத்துக்குனா போல ரிசப்ஷன் மட்டும் தான் போனேன். முகூர்த்தம் காலையிலே நம்மளால போக முடியும்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் மட்டும் தான் போனேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு. என் ஃப்ரெண்டு வந்து ப்ளூச்சஸ் போடுறா, அதனால் அதை போட்டு கொடுத்துட்டா. அது ஆடிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அவனோட தம்பி, பொண்ணோட வந்து தம்பி. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு எல்லாமே வந்து புதுசாக இருந்துச்சு. இவன் நல்லா வாயடிப்பா. கொஞ்ச நாள் கூட அமைதியாக இருக்க மாட்டா, நல்லா வாயடிப்பா. இது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட வீடு. கொஞ்சம் கிளிக் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணோட ஃபேமிலி எல்லாம் ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், கிளம்பிட்டோம். பார்க்க வியூஸ் அது அழகாக இருந்துச்சு. வரும்போது அங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம், ஆனால் போக முடியல. அதனால் உடனே கிளம்பிட்டோம். எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு உடனே கிளம்பிட்டோம். ஆனால் வரத்துக்கே மனசு இல்லை. அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு வரணும் அப்படி தான் ஆசைப்பட்டேன். ஆனால் முடியல, டைம் ஆயிடுச்சு. இங்கே போனால் தான் பட் டைமுக்கு பஸ் ஏற முடியும். எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் வரும்போது சமோசா வாங்கிட்டு ஜாலியாக வந்து மெத்தையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் ஒரு 2 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே ஒரு 11:30 கிட்ட கிளம்புனேன். வீட்டுக்கு 2 மணிக்கு வந்துட்டேன். வர வழியில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதனால் கொஞ்சம் அதில் லேட் ஆகிடுச்சு. அம்மாவுக்கு தேவை பாருங்கள், அம்மா தைக்கிறதுனால கொக்கி வந்து அதிகமாக செலவாகுது. ஸோ அதனால் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு திங்ஸு அந்த கொக்கி, அப்புறமேட்டுக்கு இந்த வளையம், இதெல்லாம் எனக்கு என்னென்னு தெரில. அந்த கொக்கி மட்டும் தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு நான் வந்து ஆரி ஒர்க் போடுறதுனால கொஞ்சம் பீட்ஸு, ஒரு ஜரி த்ரெட்டு நிறையா எப்பவுமே வாங்க மாட்டேன். ஏன்னா என்னை இப்போ தான் வந்து போட கற்றுக்குறேன். நல்லா போட்டால் நிறையா வாங்கலாம். இப்போ தான் போட கற்றுனால கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், இந்த விளாக் முடிஞ்சிருச்சு.
பாய்.